வணக்கம் நண்பர்களே. தமிழக தேர்தல் களம், தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழக தேர்தல் களம் இப்பொழுது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. முதல் விஷயமாக அதிமுக இரண்டாக பிளந்திருக்கிறது, 2 அணியாக பிரிந்திருக்கிறது, இப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி உட்பட விஜயபாஸ்கர், சிஆர் பாஸ்கர், வட்டவர் ஒரு 7 அமைச்சர்கள். இந்த அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இவை எப்போது வேண்டுமானாலும் திரும்ப வழக்குக்கு வரலாம், நீதிமன்றத்துக்கு அது விசாரணைக்கு வரலாம். குற்றப்பத்திரிகை லெவல் கூட வரல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன், அந்த கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் அணியில் அவரோடு சேர்ந்து அவர் பிரிந்தவர்களையெல்லாம் இணையுங்கள் என்கிறார். மறைமுகமாக சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என்று அழைக்கப்படுகிற ஓ பன்னீர்செல்வம், இவர்களோடு சமரசம் பேச நான் தயார் என்கிறார் நயினார் நாகேந்திரன். என்ன சமரசம்? நீங்கள் பிரிந்து வந்தாலும் பரவாயில்லை, உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறுவது என்ன சமரசம் என்று தெரியவில்லை. ஒருவேளை வாக்கு வங்கிகள் விரிவடையும், எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் அத்தனை பெரிய வாக்கு வங்கி வந்துவிடாது என்று ஒரு கணக்கு போடுகிறார்களா? இது நமக்கு புரியவில்லை. ஆனால் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் தாம் இருக்கும் கட்சிக்கே இருந்த இடத்தில் இருந்தே துரோகம் செய்தவர்கள் என்பது அவர்களுக்கு நயினார் நாகேந்திரனுக்கு ஒன்றும் தெரியாத ஒன்றுமல்ல. ஏன்னால் நயினார் நாகேந்திரன் அந்த கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர், அமைச்சர். அவரும் முன்னாள் அமைச்சர் தான். இவர்களை பற்றியெல்லாம் தெரியாமல் அவர் இருக்க மாட்டார். ஆனால் இத்தனை தெரிந்திருந்தும் இவர்களோடு நான் சமரசம் பேசுவேன் என்று நயினார் நாகேந்திரன் சொல்வது எதை குறிக்கிறது? எடப்பாடி பழனிசாமியோடு பாஜகவினுடைய உறவு முடிவுக்கு வருகிறது, எடப்பாடி பழனிசாமி சார்ந்தவர்களோடு என்னுடைய உறவு முடிவுக்கு வருகிறது என்று ஒரு திட்டம் இருக்கிறது. இதுதான் அதனுடைய உள்ளர்த்தம். அப்படித்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர் விளக்குவர்களை நான் சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்னார், இவர் தேவையில்லை என்று அர்த்தம். அந்த நிலைக்கு வந்தாகிவிட்டது. இப்போ அடுத்த களம் எப்படி மாறும்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.